ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 6. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னது, யார் கர்ம பலனை சாராமல் செய்ய வேண்டிய கர்மத்தை செய்கிறானோ அவன் சந்நியாசியும் யோகியும் ஆகிறான். அக்னியை பயன்படுத்தாதவனும் கர்மத்தை செய்யாதவனும் சந்நியாசி அல்ல. சந்நியாசிகள் பிச்சையேற்றுதான் உண்ண வேண்டும், தானே சமைத்து உண்ணக்கூடாது. எனவே சமைப்பதற்காக அக்னியை பயன்படுத்தக்கூடாது. அதேபோல சந்நியாசிகளுக்கு எந்த கடமையும் இல்லை, எனவே வேலை செய்யக்கூடாது என்பது விதி. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார், பாண்டவா, எதை சந்நியாசம் என்று சொல்கிறார்களோ அதையே கர்மயோகம் என்று அறிந்து கொள். ஏனெனில் சங்கல்பத்தை துறக்காதவன் யோகி ஆவதில்லை. சங்கல்பம் என்பது ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற ஆசையால் எழும் உறுதியான எண்ணம். யோகத்தை அடைய விரும்புகின்ற முனிவனுக்கு கர்மம் அதற்கான வழியாக அமைகிறது. யோகத்தை அடைந்தவனுக்கு செயலின்மையாகிய சந்நியாசம் சிறந்தது என்று சொல்லப்படுகிறது. எப்பொழுது இந்திரிய விஷயங்களில் பற்று வைப்பதில்லையோ, கர்மம் செய்வதில் விருப்பமில்லையோ, எல்லா சங்கல்பங்களையும் விட்டு விடுகிறானோ, அப்பொழுதுதான் ஒருவன் யோக நிலையை அடைந்த யோகாரூடன் என்று சொல்லப்படுகிறான். தன்னைத்தானே உயர்த்திக்கொள், தன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடாது. ஏனென்றால் தனக்குத்தானே நண்பன், தனக்குத்தானே பகைவன். யார் தன்னைத்தானே ஜெயித்தவனோ அவன் தனக்குத்தானே உறவினன். ஆனால் தன்னைத்தானே ஜெயிக்காதவன் தனக்குத்தானே பகைவன் போல் பகைமையை எதிர்கொள்ள வேண்டி வரும். தன்னை வென்றவனுக்கு, மனம் தெளிந்தவனுக்கு குளிர், வெப்பம், சுகம், துக்கம், மான அவமானம் போன்றவை வரும்போது பரமாத்மாவில் நிலைத்திருப்பான். ஞான விஞ்ஞானத்தில் திருப்தி அடைந்தவன், அசையாதவன், இந்திரியங்களை ஜெயித்தவன், மண், கல், பொன் இவைகளை சமமாக பார்ப்பவன் யோகி. இவன் யோகத்தில் வெற்றி பெற்ற யுக்தன் என்று சொல்லப்படுகிறான். ஆன்மாவை கண்டவன் ஞானி. அந்த ஆன்மாவை அனைத்து உயிர்களிலும் காண்பவன் விஞ்ஞானி. நல்லெண்ணமுள்ளவர், நண்பர், பகைவர், வெறுப்புக்கு உரியவர், சுற்றத்தார், சாதுக்கள், பாபிகள் போன்ற அனைவரிடமும் சமமான மனதை உடையவன், உயர்வு தாழ்வு காணாதவன், யோகத்தை அடைந்தவன். யோகி யாருக்கும் தெரியாதவனாக தன்னந்தனியாக இருந்து கொண்டு சித்தத்தையும் தன்னையும் அடக்கி கொண்டு ஆசையற்றவனாய், பொருட்கள் எதுவும் இல்லாதவனாய் எப்பொழுதும் தன்னை ஒன்றுபடுத்த வேண்டும். ஆன்மாவில் நிலை பெற்றிருக்க வேண்டும். சுத்தமான இடத்தில் உறுதியானதும் அதிக உயரமில்லாததும் மிக தாழ்வு அல்லாததும், துணி, தோல், தர்ப்பை, இலைகளை மேலே விரித்து அமர்ந்து தன்னை ஆன்மாவில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். அந்த ஆசனத்தில் அமர்ந்து மனதை ஒருமைப்படுத்தி சித்தம், இந்திரியம் இவைகளின் செயல்களை அடக்கி தன்னை தூய்மைப்படுத்துவதற்காக யோகம் பயில வேண்டும். உடல், தலை, கழுத்து இவைகளை நேராகவும் அசையாமலும் வைத்து கொண்டு உறுதியாக இருந்து கொண்டு தன்னுடைய மூக்கு நுனியை பார்த்து கொண்டு வெளி உலகை பாராமல் இருக்க வேண்டும். அமைதியான உள்ளத்தை உடையவன், பயம் நீங்கியவன், பிரம்மச்சரியத்தில் நிலை பெற்றவன், மனதை அடக்கி சித்தத்தை என்பால் வைத்தவன், என்னையே குறிக்கோளாக கொண்டு ஏற்கனவே கர்மயோகத்தை நிறைவு செய்தவனாக யுக்தனாக அமர்ந்திருக்க வேண்டும். இவ்விதம் எப்பொழுதும் மனதை தியானத்தில் நிறுத்தி உள்ளத்தை அடக்கிய யோகியானவன் என் மேலான நிலையாகிய பிரம்ம நிர்வாணத்தை பெற்று சாந்தியை அடைகிறான். அர்ஜுனா, அதிகமாக உண்பவனுக்கு யோகம் கைகூடுவதில்லை. ஒன்றுமே உண்ணாதவனுக்கும் யோகம் கைகூடுவதில்லை. அதிக நேரம் தூங்குபவனுக்கும் அதிகமாக விழித்திருப்பவனுக்கும் யோகம் கைகூடுவதில்லை.
உண்பதிலும் உடல் வேலைகள் செய்வதிலும் அளவுடன் இருப்பவனுக்கு, கர்மங்களை செய்வதில் யுக்தனாக இருப்பவனுக்கு, உறங்குவதிலும் விழிப்பதிலும் முறையாக இருப்பவனுக்கு யோகமானது துன்பத்தை போக்குவதாக அமைகிறது. எப்பொழுது நன்றாக அடக்கப்பட்ட சித்தம் ஆன்மாவில் நிலை பெற்றிருக்கிறதோ, எப்பொழுது எல்லா கர்மங்களிலிருந்தும் ஆசை நீங்கியவனாகிறானோ, அப்பொழுது யுக்தன் என்று சொல்லப்படுகிறான். காற்று இல்லாத இடத்தில் வைக்கப்பட்ட தீபமானது எப்படி அசையாமல் இருக்குமோ, அப்படியே ஆத்மாவை தியானிக்கின்ற யோகியின் அடங்கிய மனம் அசையாமல் இருக்கும். எப்பொழுது யோக பயிற்சியினால் நன்கு அடக்கப்பட்ட சித்தம் அமைதி பெறுமோ, மேலும் எப்பொழுது தன்னிடமே ஆன்மாவைக் கண்டு தான் மகிழ்வுறுகிறானோ, புத்தியில் உணரக்கூடியதும் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டதும் முடிவே இல்லாததும் எதுவோ அந்த பிரம்ம சுகத்தை யோகி அறிகிறான். இன்னும் எங்கும் நிலைத்தவனாய் தன் சொரூபத்திலிருந்து அவன் அசைவதில்லை. தான் எங்கும் நிறைந்திருப்பதையும் தன்னில் தானாக நிலைத்திருப்பதையும் உணர்கிறான். எதை அடைந்து அதைவிடவும் அதிகமான வேறு லாபத்தை மனம் விரும்புவதில்லையோ, எதில் நிலைத்திருந்து மிகப்பெரிய துன்பத்தாலும் அசைக்கப்படுவதில்லையோ, அதை துக்கத்தின் சேர்க்கையிலிருந்து பிரிந்த நிலையையே யோகம் என்று சொல்லப்பட்டதாக அறிந்து கொள். கலங்காத நெஞ்சத்துடன் அந்த யோகத்தை நிச்சயமாக பயில வேண்டும். சங்கல்பத்திலிருந்து பிறந்த எல்லா ஆசைகளையும் பாக்கியில்லாமல் துறந்துவிட்டு, மனதாலேயே எல்லா இடங்களிலிருந்தும் இந்திரியங்களை நன்கு அடக்கிக் கொண்டு, உறுதியான புத்தியினால் மனதை தன்னிடத்தில் நிற்க செய்து சிறிது சிறிதாக அமைதி பெற வேண்டும். வேறு ஒன்றையும் சிந்திக்கக்கூடாது. சஞ்சலமானதும் அசையக்கூடியதுமான மனமானது எக்காரணத்தினால் அலைகிறதோ அதை அதிலிருந்து எடுத்து அடக்கி தன் வசத்தில் கொண்டு வர வேண்டும். சாந்தமான மனதை உடையவன், ரஜோகுணத்தின் வேகம் தணிந்தவன், பாபமற்றவன், எல்லா உயிர்களையும் தனதாக காண்பவன், இப்படிப்பட்ட யோகியைத்தான் உயர்ந்த சுகம் வந்தடைகிறது. இவ்விதம் எப்பொழுதும் மனதை தன்னிடமே நிலைநிறுத்திய பாபம் நீங்கப்பெற்ற யோகியானவன் எளிதில் பிரம்மத்தை அடைவதால் வரும் பேரானந்தத்தை அடைகிறான். யோகத்தில் நிலை பெற்றவன், எங்கும் சமமான பார்வை உடையவன், தன்னை எல்லா உயிர்களிடத்திலும் எல்லா உயிர்களையும் தன்னிடத்திலும் காண்கிறான். தானே எல்லா உயிர்களாகவும் ஆகியிருப்பதை காண்கிறான். யார் என்னை எல்லாவற்றிலும் எங்கும் காண்கிறானோ, அதேபோல் எல்லாவற்றையும் என்னிடத்தில் பிரபஞ்சத்தை எனக்குள் காண்கிறானோ, அவனுக்கு அவன் பார்வையிலிருந்து நான் மறைவதில்லை, அவனும் எனது பார்வையிலிருந்து மறைவதில்லை. யார் எல்லா உயிர்களிடமும் இருக்கும் என்னை ஒருவனே என்ற எண்ணத்தில் நிலைத்திருந்து போற்றுகின்றானோ, அந்த யோகி எந்த நிலையில் இருந்தாலும் என்னிடத்திலேயே இருக்கிறான். அர்ஜுனா, யார் எங்கும் தானே அனைத்து உயிர்களாகவும் ஆகியிருப்பதைக் கண்டு அனைவரின் சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக பார்க்கிறானோ, அந்த யோகி மேலானவன் என்று கருதப்படுகிறான். அர்ஜுனன் சொன்னது: மதுசூதனா, சமமாக பார்த்தல் என்ற நீர் சொல்லும் இந்த யோகமானது அலைகின்ற என் மனதிற்கு உறுதியான இருப்பை தரும் என்று தோன்றவில்லை. கிருஷ்ணா, நிச்சயமாக மனமானது அலையும் தன்மை உடையது, உள்ளே கலங்கி இருப்பது, பலமானது, அடங்காதது. அதை அடக்குவது என்பது காற்றை அடக்குவது போல இயலாதது என்று நான் நினைக்கிறேன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னது.
அர்ஜுனா, மனமானது அடக்க முடியாதது, அலைந்து திரிவது, இதில் சந்தேகமில்லை. ஆனால் குந்தியின் மைந்தா, தொடர்ந்த பயிற்சியினாலும் உலகியல் பற்றின்மையாலும் மனத்தை அடக்க முடியும். மனதை அடக்க முடியாதவனால் யோகமானது அடைய முடியாதது என்பது என் கருத்து. தன்னை வசப்படுத்தியவனால், பல வழிகளில் முயற்சி செய்பவனால் மனத்தை அடக்க முடியும். அர்ஜுனன் சொன்னது, கிருஷ்ணா, ஸ்ரத்தை உடையவனாக இருந்தும் கவனமின்மையால் யோகத்திலிருந்து தவறிய மனதை உடையவன் யோகத்தில் வெற்றி பெறாமல் என்ன முடிவை அடைகிறான்? கிருஷ்ணா, யோகத்தின் பாதையிலிருந்து தவறியவன் ஆதரவின்றி இவ்வுலகம் மேலுலகம் இரண்டிலிருந்தும் வழுவியவன் சிதறி செல்லும் மேகம்போல் அழிந்து போவானா? கிருஷ்ணா, என்னுடைய இந்த சந்தேகத்தை அறவே நீக்க தகுந்தவர் நீரே. உம்மையன்றி வேறு யாரும் இந்த சந்தேகத்தை நீக்க முடியாது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னது, பார்த்தா, இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு அழிவென்பது இல்லை. அப்படியே நன்மை செய்பவர்கள் யாரும் கீழ்நிலையை அடைவதில்லை. யோகத்திலிருந்து வழுவியவன் புண்ணியம் செய்தவர்களுடைய உலகங்களை அடைந்து நீண்ட வருடங்கள் வாழ்ந்து நன்னறியுள்ள செல்வமுள்ளவர்களுடைய வீட்டில் மீண்டும் பிறக்கிறான். அல்லது ஞானிகளுடைய யோகிகளுடைய குலத்திலேயே பிறக்கிறான். இதுபோன்ற பிறப்பு எதுவோ அது நிச்சயமாக இந்த உலகத்தில் பெறுவதற்கு அரிது. குரு வம்சத்தில் பிறந்தவனே அந்த பிறவியில் முற்பிறவியில் உண்டான அந்த யோகத்தை பற்றிய அறிவை திரும்பவும் பெறுகிறான். மேலும் அதைவிடவும் அதிகமாக பூரண நிலையை அடைவதற்காக முயற்சி செய்கிறான். அவன் முயற்சி செய்யாவிட்டாலும் அந்த பூர்வ ஜென்ம பழக்கத்தால் யோக சாதனையை நோக்கி இழுக்கப்படுகிறான். யோகத்தின் ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் கூட சப்த பிரம்மத்தை கடந்து செல்கிறார்கள். ஆனால் ஈடுபாட்டோடு முயற்சிக்கின்ற யோகியானவன் பாபங்களிலிருந்து விடுபட்டு பல பிறவிகளில் பக்குவமடைந்திருப்பதால் இப்பிறவியில் மேலான நிலையை அடைகிறான். யோகி தவம் செய்பவர்களை விட மேலானவன், கல்வி அறிவாளர்களை விட மேலானவன், வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மங்கள் செய்பவர்களை விட மேலானவன். ஆகையால் அர்ஜுனா, யோகி ஆவாயாக. யார் ஸ்ரத்தை உள்ளவனாய் என்னிடம் மனதை செலுத்தியவனாய் அந்தராத்மாவில் என்னை பூஜிக்கின்றவனாய் இருக்கிறானோ அவன் எல்லா யோகிகளுக்கிடையே மேலானவன் என்பது என் கருத்து.